வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் மஞ்சூரியன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல், சப்பாத்தி, புரோட்டா இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். இது தனியாகவும் அப்படியே சாப்பிடலாம். வாங்க அதை வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். மஞ்சூரியன் செய்கிறதுக்கு 6 முட்டையை இன்றைக்கி உடச்சி ஊற்றிக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். நான் கலக்கி விட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். இதை நல்லா அதோடு சேர்ந்து கலந்துக்கணும். இந்த டைமில் இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணலாம். ஒரு அகலமான டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் நல்லா ஊற்றி அதை எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டு அதில் நம்ம முட்டையை ஊற்றி மூடி போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூடாக இருக்கும். ரொம்ப கவனமாக அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். நல்லா வெந்திருக்கு, ரொம்ப அழகாக வெந்திருக்கு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். தலைகீழாக கவுத்தி ஒரு தட்டில் ஆறின பிறகு இந்த மாதிரி துண்டுகள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். நம்ம வேக வச்ச முட்டை துண்டுகளை இதோடு போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை துண்டுகளை பொரிக்க போகிறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணணும். 2-3 நிமிஷம் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு துண்டுகளாக ஸ்பூனில் எடுத்து போடணும். போட்டு அது கொஞ்சம் மாவோடு கலந்து வர மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நல்லா பரட்டி விட்டு இந்த மாதிரி நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி வெட்டி வச்ச பூண்டு துண்டுகள் சின்னதாக வெட்டி வச்சது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 1/2 கப் பெரிய வெங்காயம் சின்னதாக பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் துண்டுகள் அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி வரணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளியை மசித்து அது இந்த மாதிரி சேர்த்து அது ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். நடுவில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துருச்சு. 2 டீஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு பரட்டி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து லைட்டாக பரட்டிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அந்த கரைசலை நம்ம இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். நம்ம பொரித்து வச்ச முட்டை துண்டுகளை இந்த டைமில் சேர்த்து ஒரு கரைசலோடு நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சது கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கணும்.
கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக அருமையான இன்றைக்கி ஒரு எக் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட, நான் கூட, முக்கியமாக ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் புலாவ் இது கூடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியேவும் தனியாகவும் சாப்பிடலாம். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.